ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமி எபிசோட் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். இந்த அனிமிக்கான எபிசோட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறோம். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்க எல்லா ஏலியன்ஸுமே நம்ம சைத்தாமா கொண்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்பேஸ் ஷிப்போட பாஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு இருக்கான். அங்கே ஒரு ஆக்டோபஸ் மண்டே இருக்கான். அவன் தான் அந்த கண்ட்ரோல் ரூமோட ஹெட். அவன் நம்ம சைத்தாமா அந்த ஸ்பேஸ் ஷிப்பை நொறுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்போ அந்த பாஸ் அங்கே வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கவும், எவனோ ஒருத்தன் உள்ள வந்து மொத்த ஸ்பேஸ் ஷிப்பையும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த ஆக்டோபஸ் சொல்லுது. நம்ம கிட்ட இருக்க ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ்லாம் அனுப்புங்கன்னு பாஸ் சொல்லவும், அவன் தான் எல்லாரையும் கொண்டுட்டானேன்னு அந்த ஆக்டோபஸ் மனசுல நினைச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த பாஸ் நம்ம சைத்தாமாவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். இங்க நியூஸ்ல சிட்டி ஏ மேல இருக்கிற ஸ்பேஸ் ஷிப் அந்த சிட்டி ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணிருச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வீட்டுல உட்காந்துட்டு அந்த ஆமரேட், ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷன்ல த சயின்டிஸ்ட், அப்புறம் நம்ம சோனிக், இவங்க எல்லாருமே இந்த நியூஸை கேட்டுட்டு இருக்காங்க. அங்க பொறி பிரிசனர் அவன் கையை யூஸ் பண்ணி அந்த ஏலியன் அடிச்சிருக்கான். இதை பார்த்து அட்டாமிக் சாமுராய் ஸ்டூடெண்ட் எஸ் கிளாஸ் ஹீரோஸ் சூப்பரா சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறான். பார்த்தா அந்த ஏலியன் ஈஸியாவே ரீஜெனரேட் ஆகிட்டு இப்ப அட்டாக் பண்ண வருது. கரெக்டா நம்ம பேங்க் அங்க வந்து அந்த ஏலியனை அடிச்சு பறக்க விடுறாரு. உடனே அந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் கிட்ட ஹெல்ப் கேட்டு ரிப்போர்ட் அனுப்பலான்னு ஒரு தலையை அனுப்புது. அப்ப அந்த தலைய மெட்டல் பேட்ன்ற எஸ் கிளாஸ் ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். இங்க நம்ம சைத்தாமா ஒரு லாக் ஆகி இருக்க டோரை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உங்க ஷிப்புக்கு விருந்தாளி வந்திருக்கேன், கதவை திறங்கன்னு புடிச்சு இழுக்கிறான். பார்த்தா டோர் கையோட வந்துருச்சு. அங்க மெட்டல் பேட் அந்த ஒரு தலையோட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப அங்க இருக்கிற எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு ஏலியன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அட்டாமிக் சாமுராய் ஸ்டூடெண்ட் நீங்க என்னதான் ஃபைட் பண்ணாலும் அது ஈஸியா ரீஜெனரேட் ஆகிரும்னு சொல்றான். ஆனா யாருமே அவன் சொன்னதை கேட்காம சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்க ஷிப்புக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான். உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டோபஸ் கேக்குது. அதுக்கு அந்த ஏலியன், நானே இங்க சண்டை போட்டு பிஸியா தான் இருக்கேன், நீ வேணா இங்க ஒரு பாம்பை லான்ச் பண்ணு, இங்க இருக்கிற எல்லாரும் செத்துருவாங்க, நான் மேல வந்துருவேன்னு சொல்லுது. இங்க மெட்டல் பேட் அந்த தலையை அடிக்கவும் அது ரீஜெனரேட் ஆகிறதுக்குள்ள அதுக்குள்ள இருக்க மார்பிளை எடுத்து அதை உடைச்சிடுறான். அதை உடைச்ச அடுத்த செகண்டே அந்த தலை இறந்து போயிடுது. அந்த ஏலியனுக்குள்ள ஒரு மார்பிள் இருக்கு, அதை அழிச்சாலே போதும்னு மெட்டல் பேட் சொல்றான். உடனே அட்டாமிக் சாமுராய் இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை பீஸா வெட்டுறான். இங்க நம்ம சைத்தாமா அந்த ஷிப்புக்குள்ள ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த ஆக்டோபஸ் ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லுது. எனக்கு வெளியே போக வழி தெரியலன்னு சைத்தாமா கேட்கவும், நல்ல வேளை இவனே கிளம்பிட்டான், சரி ரைட்ல போன்னு அந்த ஆக்டோபஸ் சொல்லுது. உடனே சைத்தாமா அப்ப நான் லெஃப்ட்ல தான் போகணும்னு ஓடி வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். இப்ப அந்த ஆக்டோபஸ் கதவு கீழே இருந்து பயங்கரமா எந்திரிச்சு நின்னுட்டு இருக்கு. உடனே சைத்தாமா, ப்ரோ கல்லுலாம் என் மேல தெரிக்குதுன்னு சொல்றான். அங்க கீழே இருக்க ஏலியன் கேட்டனால அந்த பாமை ஒரு ஏலியன் ரெடி பண்ணிட்டு இதை வேற எப்ப லான்ச் பண்ணணும்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ ஆக்டோபஸ் கிராவிடேஷனல் வேவ்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இது பிளாக் ஹோல் அளவு கிராவிட்டி இருக்குன்னு சொல்லுது. ஆனா நம்ம சைத்தாவா அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு கீழே இருக்க கல்லெல்லாம் வச்சு அந்த ஆக்டோபஸ் அட்டாக் பண்ணுது. ஆனா சைத்தாமாக்கு ஒண்ணுமே ஆகல. நீ உன் பவரை ஒழுங்காவே யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கி எறிறான். பார்த்தா அந்த ஆக்டோபஸ் இறந்து போயிடுது. அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க ஏலியன் கிட்ட போயிட்டு அவங்க பாஸ் எங்க இருக்கான்னு சைத்தாமா கேட்கறான். இங்க சைல்டு எம்பரர்ன்ற எஸ் கிளாஸ் ஹீரோ அந்த ஷிப்புக்குள்ள பவர்ஃபுல்லா ஒருத்தன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். இப்ப ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சைல்டு எம்பரர் சொன்னதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க அந்த பாம் லோட் ஆகிருச்சு, அதை எங்க லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் பார்த்துட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோஸ் பாதி ஏலியன்ஸோட மார்பிள உடைச்சிட்டாங்க. இதை பார்த்த ஏலியன் ஹீரோஸ் இருக்கிற இடத்துல பாம்பை லான்ச் பண்ணிருச்சு. கரெக்டா நம்ம டச்சுமாக்கி அங்க வந்து எல்லா புல்லட்ஸையுமே ஸ்டாப் பண்ணிடுறா. நான் மட்டும் இல்லைன்னா எல்லாரும் செத்துருப்பீங்கடான்னு ஹீரோ செத்துட்டுறா. இந்த புல்லட்ஸை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த புல்லட்ஸை திருப்பி அனுப்பி அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணிடுறா. இங்க சிட்டி ஏல உயிரோட இருக்கிறவங்கள நம்ம மர்மன் ரைடர் காப்பாத்திட்டு இருக்கான். இன்னும் மக்கள் யாராச்சும் உயிரோட இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றான். அப்ப கூட 2 ஹீரோஸ் வந்துட்டு இந்த டேங்கரை கொடுத்தா நாங்களும் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லவும், கண்டிப்பா எடுத்துக்கோங்கன்னு அங்க இருக்கிறவன் சொல்றான். இங்க நம்ம எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாருமே நல்லாவே சண்டை போடுறாங்க. அப்ப பேங்க் போயிட்டு இன்னொரு மார்பிள்லையும் உடைச்சிடறாரு. இன்னும் ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றதுக்குள்ள அந்த ஏலியன் பயங்கரமா அட்டாக் பண்ணிடுது. நீங்க எல்லாருமே ரொம்பவே வீக்கா இருக்கீங்க, நான் உங்களை ஈஸியாவே தோக்கடிச்சிருவேன்னு அந்த ஏலியன் சொல்லவும், அதையும் பாத்துக்கலான்னு அட்டாமிக் சாமுராய் சொல்றான். இங்க அந்த பாஸ்க்கு நம்ம சைத்தாமா வரது தெரிஞ்சிருச்சு. அங்க இருந்த பெரிய கதவை உடைச்சிட்டு நம்ம சைத்தாமா மாசா என்ட்ரி கொடுக்குறான். அந்த பாஸோட கண்ணுக்கு நம்ம சைத்தாமாவோட எனர்ஜி லெவலுக்கு அளவே இல்லாத மாதிரி தெரியுது. நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கலாம், என் பேரு போரோஸ், டாமினேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்லவும், உடனே நான் தான் சைத்தாமா, ஹீரோ ஃபார் ஃபன், எதுக்காக எங்க உலகத்தை அட்டாக் பண்றேன்னு கேட்கவும், அதுக்கு போரோஸ், இந்த யூனிவர்ஸ்லயே நான் தான் ஸ்ட்ராங்கா இருந்தேன், என்னை தோக்கடிக்க யாருமே இல்லை, அதனால எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஒருத்தன் எனக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனன்ட் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கான்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா,
அதனால தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொல்றான். உடனே சைத்தாமா அவனுக்கு ஒரு பஞ்சை வச்சுட்டு, நீ என்ன லூசு பயலாடா, போர் அடிக்கிறதுக்காக பிளானட் அழிப்பியான்னு கேட்கறான். நம்ம சைத்தாமா அடிச்ச அடியில போரோஸோட ஆர்மரே உடஞ்சிருச்சு. என்னோட பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த ஆர்மர், இது உடஞ்சிருச்சு, இனிமேல் என் ஃபுல் பவரை பாப்பேன்னு சொல்லிட்டு அவனோட மொத்த பவரையும் வெளியே கொண்டு வரான். இதை நம்ம சைத்தாமா வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான். இப்போ போரோஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.